பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு என் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். எல்லாருக்குமே தெரியும், இப்போ காலபைரவர் அவ்வளவு பேர் நம்ம ஓடுறோம். காலபைரவர் ஓடுறோம். அவரை எப்ப சேவித்தா என்ன நன்மை? மாதத்துல முதல் செவ்வாய்க்கிழமை, மாதத்துல ஃபர்ஸ்ட் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலபைரவருக்கு போய் நல்லெண்ணெய், திரி இரண்டும் வாங்கி கொடுத்து அந்த காலபைரவருடைய சன்னிதானத்திலே உட்கார்ந்து, காலபைரவர் சன்னிதானத்துல உட்கார்ந்து காலபைரவரை பார்த்து தியானம் இருக்கணும். காலபைரவரோட சன்னிதானத்துல தியானம் பண்ணணும். மந்திரம் சொல்ல வேண்டாம், எதையுமே சொல்ல வேண்டாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1 லிட்டர் நல்லெண்ணெய், அதாவது கண்டினியூஸா செய்யணும், மறக்க கூடாது. செவ்வாய்க்கிழமை, மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை நீங்கள் நல்லெண்ணெய் 1 லிட்டர், ஒரு பாக்கெட் திரி வாங்கி காலபைரவர் சன்னிதானத்துல கொடுத்துடணும். கொடுத்துட்டு நேரம் உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க. எந்த விதமான செல்போன் இருக்கக்கூடாது, டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, எதுவும் இருக்கக்கூடாது. உட்கார்ந்து காலபைரவரை பார்த்து அப்படியே கண்ணை மூடிக்கோங்க. அந்த காலபைரவர் உங்களோட மனசுல வருவார். அப்படியே கண்ணை மூடிட்டு ஒரு 5 நிமிடங்கள் நல்லா கண்ணை மூடி உட்காந்துங்க. ஏந்திரிச்சுக்கோங்க. ஏந்திரிச்சு காலபைரவரை ஒரு 7 சுத்து சுத்திட்டு வாங்க. வந்துட்டீங்கன்னா இதனால உங்களுக்கு என்ன நன்மை நடக்கும் தெரியுமா? பிரம்மஹத்தி தோஷம் சொல்லுவோம். பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த பிரம்மஹத்தி தோஷம் விலகி போகும். அதுக்கு அடுத்தது பயம், தேவையில்லாத ஒரு பயம் சில பேருக்கு இருக்கும். அப்படியே பயம், நடுங்குவாங்க. என்னன்னே தெரியாது, நல்லாதான் இருந்தா சாமி, ஆனா பயப்படுறாங்க. எதை பார்த்தாலும் பயம். பையன் நல்ல ஜெய்சாண்டிக்கா இருப்பான், ஜிம் பாடியா இருப்பான், ஆனா பயம் வந்துடும். பயம் இருக்கும், எதை பார்த்தாலும் பயம். நான் வேலைக்கு போக மாட்டேம்மா, நான் வீட்டிலேயே இருக்கேன், இங்கேயே இருக்கேன், எனக்கு போனா பயமா இருக்கும்மா. அந்த மாதிரி பயம் போக்கக்கூடியவர் காலபைரவர். இந்த பயம், என்ன ஒரு பயம் இருந்தாலும், அதாவது ராத்திரி வேலை எங்கேயாவது போயிருப்பான், எதையாவது பார்த்து பயந்துருப்பான், அந்த பயம் பிரம்மஹத்தி தோஷ பயம். அப்படியே உட்கார்ந்த இடத்துல எந்த வேலையும் செய்யாம அப்படியே உட்காந்து, என்னடா பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்ச மாதிரி உட்காந்து கேட்கிறாங்களா வீட்டுல? அந்த பிரம்மஹத்தி தோஷம் இதெல்லாம் விலகறத்துக்கு ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் யாருன்னா காலபைரவர் மட்டும்தான். அந்த காலபைரவரை எப்படி சேவிக்கணும் சொல்லிட்டேன், திரும்பவும் சொல்றேன். நல்லெண்ணெய் 1 லிட்டர், நல்லெண்ணெய் 1 லிட்டர் வாங்கிக்கோங்க. திரிய கொண்டு போய் கொடுங்க. ஏன்னா உங்களது நல்லெண்ணையும் திரியும் அந்த காலபைரவர் சன்னிதானத்திலே எரிய 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 நீங்க உங்க வீட்டுல யாருக்காவது பிடிச்ச பிரம்மஹத்தி தோஷம், பயம் கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்கும். நீங்க கண்கூட பார்க்கலாம். ஆனா மறக்காம மாதம் செவ்வாய்க்கிழமை எங்க வீட்டுல பிரம்மஹத்தி தோஷம் போயிடு, எப்ப வேணாலும் வாங்கி கொடுங்க. காலையில, அப்ப காலையிலயோ மத்தியானமோ எந்த டைம் முடியுதோ அந்த டைம், நேற்றுங்களா கோவில் திறந்திருந்தா நல்லா இருக்கும். அப்ப செவ்வாய்க்கிழமை வாங்கி கொடுத்துட்டேன் சாமி, எங்க வீட்டுல ஓரளவு பிரம்மஹத்தி தோஷம் ஒருத்தருக்கு பிடிச்சி போயிடுச்சு, பயம் போயிடுச்சு, திரும்பி செய்யலாமா? உங்களுடைய வாழ்க்கை முடியும் வரை நீங்க செஞ்சீங்கன்னா ரொம்ப 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 நல்லது. இதுக்கு டேட்டு கிடையாது, டைமிங் கிடையாது, இத்தனை நாள், அத்தனை நாள், 48 நாள், 21 நாள் எல்லாம் கிடையாது. முடிஞ்ச அளவு வாங்கி கொடுங்க. ஏன் தெரியுமா? உங்களோட வாழ்க்கை பிரகாசமா இருக்கணும். அதுதானே, பிரகாசமா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? அப்ப இதை வாங்கி கொடுத்தீங்கன்னா திரும்பவும் அந்த பிரச்சனைகள்லாம் வராது. வாழ்க்கை நல்ல சுபீட்சமா போகும். உங்களுக்கு வச்ச இதுல ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? பில்லி சுனியம் கூட போயிடும். காலபைரவர் அப்பேற்பட்ட ஒரு காலபைரவர். அந்த பைரவரை தேய்பிரை அஷ்டமியில தான் போய் பார்க்கணுமா? என்ன கிடையாது. மாதம் ஒரு செவ்வாய்க்கிழமை. ஏன் திருப்பி திருப்பி சொல்றேன்னா, உங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனை போகணும்னு எனக்கு ஆசை. இது நல்லா கேளுங்க. நல்லா கேட்டீங்கன்னா இதை செய்யுங்க. மாசம் முதல் செவ்வாய்க்கிழமை 1 லிட்டர் நல்லெண்ணெய் 10 திரி கொண்ட ஒரு பாக்கெட் வாங்கி கொடுத்துட்டு காலபைரவர் சன்னிதானத்துல உட்கார்ந்து காலபைரவரை மனசார நினைச்சு 5 நிமிடம், எந்த விதமான போன் கால் இருக்கக்கூடாது, எந்த விதமான சலனம், மனசுல சலனம் இருக்கக்கூடாது. உட்கார்ந்து காலபைரவரை மட்டும் நினைக்கணும். கண்ணை மூடி காலபைரவரை நினைங்க. இல்ல எனக்கு அப்படிலாம் வராதுன்னா காலபைரவா ஓம் 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 ஓம்ங்கிற மந்திரத்தை சொல்லுங்க. சொல்லிட்டு நேர
ஏழு சுத்தணும். பிரதட்சணம் 7. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 7 நீங்க அகல் விளக்கு எடுத்து விளக்கேற்ற வேண்டாம், எதுவும் செய்ய வேண்டாம். ஆனா நீங்க கொடுக்கிற எண்ணெய் காலபைரவரோட சன்னிதானத்துல விட்டு ஏற்றப்படும். புரிஞ்சுதுங்களா? நீங்க அகல் விளக்க வெளியில வச்சிருவீங்க. அதை விட ஒரு பெரிய ரெமெடி என்ன தெரியுமா? நீங்க அந்த எண்ணெயை கொடுத்தீங்கன்னா அங்க இருக்கிற குருக்கள் காலபைரவரோட சன்னிதானத்துல எரியக்கூடிய விளக்குல ஊற்றுவார். புரிஞ்சுதா? அப்ப அந்த விளக்கு எரிஞ்சுட்டே இருக்கும், அந்த விளக்கு எரிந்து கொண்டே இருக்கும். அப்ப நீங்க கொடுத்த அந்த எண்ணெயும் அதோடு சேர உங்களது பிரச்சனைகள் எல்லாம் களையப்பட்டு நல்லது மட்டும் நடப்பதற்காக அந்த விளக்கு உறுதுணையாக இருக்கும், வெளிச்சங்கள் காட்டும். அதனால நீங்க எண்ணெயை வாங்கி கொடுங்கன்னு நான் சொன்ன காரணம், நீங்க விளக்கேற்றினா இங்கே ஏற்றுவீங்க, கொஞ்ச நேரத்தில் அணைஞ்சு போயிடும். ஆனா உள்ள கொண்டு போய் கொடுக்கும் பொழுது அந்த விளக்குல ஊற்றும் பொழுது அது தீர தீர ஊத்துவாங்க இல்லையா? அப்ப உங்களது வாழ்க்கை, உங்களது குடும்பம் பிரகாசமாக இருக்கும். அதனாலதான் சொல்றேன், நீங்க வாங்கி கொடுங்க. அடுத்தது சொல்லுவீங்க, நான் நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து குருக்கள் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருந்தா போக மாட்டாங்க, அப்படிலாம் செய்யவே மாட்டாங்க யாரும். அதனால தைரியமா வாங்கி கொடுங்க. இன்னொன்னு, நீங்கள் வாங்கி கொடுத்துட்டா உங்க பொறுப்பு முடிஞ்சிடுச்சு. அடுத்த பொறுப்பு யாரை சேர்ந்தது? குருக்களை சேர்ந்தது. அதனால அவங்களும் வீட்டுக்கெல்லாம் எடுத்துட்டு போக மாட்டாங்க, அந்த விளக்குல தான் எண்ணெயை விடுவாங்க. அந்த விளக்கு பிரகாசமாக எரியும். அந்த விளக்கு பிரகாசமாக எரியும் பொழுது உங்க குடும்பம் தழைத்தோங்கும். பயம் போயிடும், பில்லி சுண்ணியம் போயிடும், பிரம்மகத்தி தோஷம் போகும். நீங்கள் உங்கள் கண்களால் பார்ப்பீர்கள். போன அப்புறம் 4 பேர்கிட்ட சொல்லுவீங்க, நானு இந்த மாதிரி பண்ணேன், நீயும் பண்ணு அப்படின்னு சொல்லுவீங்க. கரெக்டுங்களா? அப்ப என்ன ஆகும்? நல்லது நடக்கும். நல்லது நடக்க காலபைரவருடைய உறுதுணையும் காலபைரவருடைய கடாட்சமும் தேவை. கிடைச்சிடுச்சாப்ப செய்யுங்க, சந்தோஷமா இருங்க. மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேர்லுக்கடியின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.